தேவனுடைய படைப்புகள், தேவனுடைய செயல்கள் எல்லாம் திரளானதா இருக்கிறது. படைப்புகளில் அவருடைய கிரியைகளை பற்றி சங்கீதம் 104 அவ்வளவு நாம் என்ன பண்ணுறோம், வாசிக்கிறோம். 8வது வசனம், அவைகள் மலைகளில் ஏறி பள்ளத்தாக்குகளில் இறங்கி நீர் அவைகளுக்கு ஏற்படுத்தின இடத்திற்கு சென்றது. பாருங்க, தண்ணீர்கள் அவ்வளோ திரளா இருக்கு. தேவனுடைய படைப்புகள் ஷார்ட்டா இல்லை, குறைவா இல்லை. தேவனுடைய படைப்புகள், தேவனுடைய செயல்கள் எல்லாம் திரளானதா இருக்கிறது. இதுதான் முதல்ல உங்களுக்குள்ள போகணும். அபாண்டன்ஸ் லைஃப், பரிபூர்ணமான வாழ்க்கை அல்லது நிறைவான வாழ்க்கை எங்கே ஆரம்பிக்குதுன்னா, எப்போ உங்கள் மைண்டில் தேவன் திரளாய் வைத்திருக்கிறார், ஏராளமாய் வைத்திருக்கிறார் என்ற எண்ணம் உங்களுக்கு வருதோ, அப்போ தான் அதை உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் அடைய போகிறீங்க. ஆமென். எல்லாம் சொல்லுங்க, தேவனுடைய கிரியைகளின் திரள். ஆமென். ஏராளமாக இருக்கு. யாரோ நமக்கு மைண்டில் போட்டு விட்டாங்க, இங்கே நிறைய ஷார்ட்டேஜ் இருக்குது அப்படின்ட்டு. இந்த பூமியில் நிறைய குறைபாடுகள் இருக்கிறது அப்படின்றத நம்ம மைண்டில் போட்டதுனால ஒவ்வொரு நாளும் பயம். இருக்கிற கூட்டத்தை பார்த்தா நமக்கு கிடைக்குமோ கிடைக்காதோன்னு தெரியல. மனுஷன் ஒவ்வொரு நாளும் பயத்தில் வாழ்கிறான். ஒவ்வொரு நாளும் உள்ளத்தில் அச்சம், உள்ளத்தில் பயங்கள், ஒவ்வொரு நாளும் அதுக்குள்ளே அவன் வாழ்கிறான். பாருங்கள், தேவனுடைய சுவிசேஷம், தேவனுடைய வார்த்தைகள் அதுலேருந்து நம்மளை வெளியில் கொண்டு வருது. எது வெளியில் கொண்டு வரும்னா, பாருப்பா, என்னுடைய தேவன் கொஞ்சமாக படைக்கலை, கொஞ்சமாக வைக்கலை. பாருங்களேன், சாப்பிட்டுட்டு இருப்பாங்க, கொஞ்சம் பேர் சாப்பிட்றதுக்காக வெயிட் பண்ணுவாங்க. வெயிட்டிங் கொஞ்சம் கஷ்டம்தான். ஆனால் முடிய போதுன்னாங்கன்னா இன்னும் என்ன ஆகிடும், ரொம்பவே கஷ்டமாயிடும். ஆனால் ஒருத்தர் இல்லைங்க நிறைய இருக்குதுன்னு சொல்லிட்டா கொஞ்சம் ரிலாக்ஸ்டாக என்ன பண்ணுவோம், நிற்போம். ஸோ தேவன் முதல்ல நம்ம மனசில் அவர் வைக்கிற விரும்புகிற காரியம் என்ன அப்படின்னா, அங்கே பார், பயப்படாத, உனக்காக நான் சிலதை ஏற்படுத்தி வச்சிருக்கிறேன், அது திரளாய் இருக்கிறது. ஆமே, அது திரளாய் இருக்கிறது. தேவனுடைய ஒவ்வொரு படைப்பையும் நீங்கள் கவனிச்சு பாருங்க. அவர் கொஞ்சத்தின் தேவன் அல்ல, அவர் கொஞ்சமாக எதையும் படைக்கலை. ஆதியாகமம் 1 தான் 65 பற்றி நம்ம படிக்கிற வசன பகுதிகள் இல்லையா? அதில் பாருங்கள், அவர் சொல்கிறாரு, அவர் பறவைகளையும் மச்சங்களையும் என்ன பண்ணார், சரி எல்லாத்துலேயும் ஒரு 2-3 விடுங்க அப்படின்னு சொல்லலை, திரளாய் ஜனிப்பிக்க கடவுது என்று சொன்னார். ஆமென். பின்பு தேவன் நீந்தும் ஜீவ ஜந்துக்களையும் பூமியின் மேல் வானம் என்கிற ஆகாய விரிவிலை பறக்கும் பறவைகளையும் ஜலமானது, நல்லா சவுண்டா சொல்லுங்க, திரளாய் ஜனிப்பிக்க கடவுது. ஆமென். அப்படிதான் அவர் சொல்றார், let the water abundantly produce the living creatures. சாதாரணமா அது வரணும்னு சொல்லல, திரளாய். எல்லாம் சொல்லுங்க, திரளாய். இன்னும் சவுண்டா சொல்லுங்களேன். ஆமென், ஆமென். அப்போ தேவனுடைய கிரியைகளின், அவருடைய செயல், அவருடைய கிரியைன்னு போனீங்கன்னா, அவர் கொஞ்சமாக ஒன்று அவர் பண்ணவே கிடையாது. அவர் ஒன்று பண்ணால் அது அதிகமாக இருக்கிறது. ஆமென்.